அட என்னடா! இத்தன பார்ட்ஸ் பத்தி சொல்லிட்டே தான் இருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்ன, எல்லாத்துக்கும் பயன் இருக்குன்னு சொன்னோனே, இதுக்கு பயன் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். இருக்குங்க. இதுக்கு என்ன பயன்னா வந்துட்டு திங்கிங், நம்மளுடைய யோசிப்பு, இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்னஸ், மெமோரி. கான்ஷியஸ்னஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவேர் ஆகிடுறது, அதுதான் கான்ஷியஸ்னஸ்ன்னு அர்த்தம். மெமோரினான்ட்டு அதான் நம்ம வந்துட்டு ஞாபக சக்தி தான் மெமோரி. எவ்வளோ நாளாக அந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அந்த மெஷர்மெண்ட் தான் அந்த ஆக்சுவலி மெமரி. எவ்வளோ நாளாக ஞாபகம் வச்சுக்கிறோம், ஹையஸ்ட் மெமோரி. அதாவது நிறைய நாளாக இவங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிரெயின் உள்ள நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். தாலமஸ். ஓகேங்களா, தாலமஸ் இது எங்கே இருக்குன்னா, நம்ம பிரெயின் ஸ்டெம் இருக்குல்ல, முதுகுத்தண்டு, அந்த பிரெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த அது மூளைத்தண்டு. ஓகே, தாலமஸ் வந்து எங்கே இருக்குன்னா மூளைத்தண்டு, அதாவது பிரெயின் ஸ்டெம்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கும். பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே இருக்கிறது பேர் தான் தாலமஸ். ஓகே, தெரியும். பிரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அவேராக இருக்க உதவுது. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம டெசிஷன்ஸ் மேலே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு எப்படி சென்ஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லட்டா. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாட்டான ஒரு பொருள் மேலே கை வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னென்னா வந்துட்டு ஐஸு, நோஸு. ஐஸ் வந்து பார்க்க விடுவோம், நோஸ் வந்து சுவாசிக்க விடுவோம். அதாவது அது என்ன ஸ்மெல்லுன்னு அந்த சுவாசிக்க விடவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னு, அதாவது என்ன சொல்கிறது, ஹாட்டாக இருக்கா கூல்டாக இருக்கான்னு டச் சென்ஸ் ஆஃப் டச்சு அதுக்கு உதவுது. ஓகே, ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, பார்க்க உதவுங்கண்ண. மவுத் வந்துட்டு சுவைக்க உதவுது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இப்படி பண்ணும்போது, அதாவது ஒரு ஹாட்டான பொருள் தொடும்போது அந்த ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற சென்சேஷன் ஸ்கின்லேருந்து நர்வ் செல்ஸில் நர்வ் வழியாக நம்ம பிரெயின் வரைக்கும் போகடுங்க. அந்த பிரெயின் தான் வந்து நம்ம ஹாட்டுன்னு சொல்லிட்டுன்னு இது சொல்ல வைக்குது. ஸோ கீழேந்து உள்ள ஆணை வந்துட்டு மேலே வரைக்கும் போடு, ஹாட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம பிரெயின் தான் வந்துட்டு சொல்லப்போனால் நம்ம பிரெயின் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஓகேங்களா, அதே சினாரியோவை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதாவது ஸ்கின் டச்லேருந்து ஸ்கின்னு ஒரு சென்ஸ் ஆர்கன் தான், அது டச் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அந்த டச் பண்ணுற ஹாட்னஸ்ஸாக, அது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேரி பண்ண விடுவோம் இன்ஃபர்மேஷன். எது தெரியுமா? தாலமஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் தாலமஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டுன்னு. ஓகேங்களா, பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைப்போதாலமஸ். இது வந்துட்டு தாலமஸ்க்கு கீழே இருக்குது. ஓகே, இதுக்கோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலேட்ஸ் பாடி டெம்பரேச்சர். ஓகேங்க, ஐயோ உடம்பு சுடுதே உடம்பு கூலாக இருக்கே அப்படின்டா ரொம்பவே கவலையப்படாதீங்க. ஒரு ஹைப்போதாலமஸ் ஃபோன் போட்டால் சரியாயிடுங்க. ஃபோன் போட்டு ஐயோ ஹைப்போதாலமஸ் எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப ஹாட்டாக இருக்கே பாடி, ரொம்ப கூலாக இருக்கே பாடி அப்படின்னு சொன்னால் அது சரியாயிட போகணுங்க. ஹைப்போதாலமஸோட நம்பர் சொல்கிறேன், 000000000. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவர் நான் என்ன மாதிரி சொல்லியிருக்கே பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஃபனுக்காக சொன்னேன், அப்படிலாம் இருக்கவே செய்யாது. ஓகேங்களா, பிரெயினோட பார்ட்டுக்கெலாம் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்க போடணும், நான் சும்மா ஃபனுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ண விடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷரோட ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ண விடுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதுவே எல்லாம் பண்ணிது. ஓகே, நம்ம நிறைய என்ன ஃபுட் வேணால் சாப்பிட்லாம், எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொல்லவே கூடாதுங்க. நம்மளும் சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்ம பாடியை நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நினைக்கலாம், பட் ஆனால் அது கிடையாது. நம்ம பாடியை நம்மளும் ரெகுலேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது சொல்லப்போனால் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஜங்க் ஃபுட்டு ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாக்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரட்டா செய்யும். இது கொஞ்சம் கொஞ்சோண்டு கட்டுப்படுத்தும், அவ்வளோதான். ஓகேங்களா, நம்மளும் கொஞ்சம்
செட்ஸ் எடுக்கணும். நம்ம பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு பங்கு தான். நம்மளும் நம்ம பங்கு கொடுக்கணும். அப்படின்னா நம்ம பாடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 பிரெயினை காமிச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிட் பிரெயினுக்கு அப்படியே ட்ராவல் ஆக போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பிரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிட் பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட் இஸ் அ ஸ்மால் அண்ட் மிட் பார்ட் ஆஃப் பிரெயின். இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா மிட் பிரெயின். இது ரொம்ப ஸ்மால் பார்ட்டு, இது நடுவில் இருக்கும். ரொம்ப ஸ்மால் பார்ட்டு அண்ட் அதே சமயம் இது நடுவில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்மால் அண்ட் நம்ம மிட் பார்ட் ஆஃப் பிரெயினில் பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டெக்டம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்மெண்டம். ஓகேங்களா? என்னடா பேர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஐயோ இது எப்படி படிக்க போகணுன்னு பார்க்கலைங்களா? கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை, பேர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஹியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகே, டெக்டம்னா என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம சென்சரி இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸு வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம தொடுறோம், அதாவது ரொம்ப ஹாட்டான பொருள் தொட்டோம், அந்த ஹாட்டான பொருள் தொட்டது அந்த சென்சேஷன் வந்துட்டு நர்வ்ஸ் வழியாக நர்வ்ஸ் வழியாக நம்ம பிரெயினுக்கு போகுது. ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு என்னென்னா டெக்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஓகேங்களா? இது வந்துட்டு என்னென்னா இயர்ஸு நம்ம என்ன கேட்குறோமோ அந்த சென்சேஷனை, அந்த நர்வ்ஸ், அந்த சென்சேஷனை வந்துட்டு பிரெயின் வரைக்கும் பாஸ் பண்ண விடுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்டம். உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் பார்த்தோம், அதுக்கு வந்து டாலமஸ். ஓகேங்களா? அதுவும் எதுவும் டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா ஃபஸ்ட் வந்து டாலமஸ் வந்து 4 பிரெயினில் தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு 4 பிரெயினில் தான் இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி பிரெயினோட முன்னாடி பகுதி. ஓகேங்களா? 4 பிரெயினில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அது காமனாக எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நர்வ் சென்சேஷன்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு அனுப்போம். ஆனால் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பேர் டெக்டம். அந்த டெக்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் இயருக்கு என்ன சென்சேஷன்ஸ் இருக்கோ அது வந்துட்டு செரிப்ரமுக்கு அனுப்ப விடுவோம். ஓகேங்களா? செரிப்ரமுக்கு அனுப்ப விடுவோம். ஓகே, நியூரான்ஸ், அதாவது நம்ம நர்வ் செல்ஸு நியூரான்ஸு நிறைய சிக்னல்ஸ் எல்லாமே அனுப்ப விடுறதுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் ஈஸியாக சொல்ல போனாக்க நம்ம ஃபுட் பைப்பு, விண்ட் பைப்பு, இந்த விண்ட் பைப் வந்து இஸ் அ பேசேஜ் ஆஃப் ஏர். நம்ம ஏர் வந்துட்டு சுவாசிக்கிறோன்னா அந்த ஏர் அது லங்ஸுக்கு பேசேஜாக இருக்க உதவுது. லங்ஸுக்கு அனுப்ப விடுறதுக்கு ஒரு பேசேஜ் வேணும் இல்லையா? பேசேஜ் இல்லாமல் போக முடியுமா? அது மட்டும் இல்லை, இந்த ஃபுட் பைப்பு, விண்ட் பைப் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? ஏரும் அந்த ஃபுட்டும் நம்ம சுவாசிக்கிற ஏரும் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சுப்பாங்க. முடக்க இதை நம்ம பாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் ஃபுட் பைப் விண்ட் பைப் எடுக்குதே உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ விண்ட் பைப் வந்து பேசேஜ் ஆஃப் ஏருக்கு உதவி இல்லையா, ஏரை பேசேஜ் பண்ணுறதுக்கு உதவிது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஒரு பேசேஜ் மாதிரி ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, டிஃப்ரெண்ட் ஒரு நியூரான் போகுது, ஒரு நியூரான் வருது, அல்லாட்டும் பேசேஜாக 2 உதவி செய்யுது. ஓகே, இப்போன்னு பார்த்தீங்கன்னா டெக்மெண்டம். ஓகே, டெக்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெக்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். டெக்மெண்டம். ஓகே, டெக்மெண்டம் இது வந்து எங்கன்னாண்டு பிரெயின் ஸ்டெம்மில் லொக்கேட் ஆகிக்கும். ஓகேங்களா? பிரெயின் ஸ்டெம்மில் லொக்கேட் ஆகிருக்கும் இந்த டெக்மெண்டம். ஓகேங்களா? இது வந்துட்டு நிறைய பாடி மூமெண்ட்ஸ், அதாவது அசைக்கிறது, என்ன சொல்கிறது, பாடி மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கே என்னென்னு புரியும். நம்ம கைகளாலையும் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை கொண்டு வர்றது, நம்ம போன்ஸோட மூமெண்ட்டாலையும் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை கொண்டு வர்றது பாடி மூமெண்ட். ஓகே, ஓகே உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதோட டெக்மெண்டம் யூஸ் என்ன, பாடி ஆக்ஷன்ஸ் தான் வந்து ரன்னிங்கு, வாக்கிங், ஈட்டிங், இந்த மாதிரி இதுக்கு உதவுறது வந்து பார்த்திங்கன்னா டெக்மெண்டம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் பிரெயின்குள்ளே நம்ம ஜூம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 பார்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்துடலாமா? செரிபுல்லம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த 4Bல வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செரிபுல்லம் பார்க்க போகிறோம். செரிபுல்லம் அது வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டோட பிரெயின். அதாவது நம்ம பிரெயின் உள்ள சின்ன சின்ன பார்ட்டில் இது செகண்ட் தான் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோர்டெக்ஸ் இஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் அது செரிபுல்லம். ஓகே, இப்போ நம்ம பாடி எடுத்தோன்னா அதுக்கு அவுட்டர் சர்ஃபேஸை ஸ்கின்னாக வருதுல்ல. ஸ்கின் இஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி. ஓகேங்களா. கோர்டெக்ஸ் இஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் செரிபுல்லம். ஸோ அந்த செரிபுல்லத்துக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் என்ன? கார்டெக்ஸ். சொல்லுங்கள், கார்டெக்ஸ். ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாதுல்ல. இப்போ ஆரஞ்சு எடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லாமல் வருமா? நல்லா. பொமக்ரானேட் எடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லாமல் அது நல்லா வருமா? இருக்காதுல்ல. அது கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சர்ஃபேஸ் தேவைப்படுது இல்லையா? அதுதாங்க இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான். செரிபுல்லமுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் தேவைப்படுது. ஓகே, அது பேரலாக ஒரு ரிட்ஜஸ் இருக்கும். பேரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் பார்ட்டில் சேம் லைன் இருக்கிறது உங்கள் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்கள் மேத்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தான் இந்த பேரலல் ரிட்ஜஸ் கால். அந்த சேம் இதில் வந்துட்டு பேரலல் ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபோலியா. ஓகே, இது செரிபுல்லம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிறைய யூசஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பேலன்ஸ், நம்ம பாடி வெயிட்டு. அதாவது இப்போ வந்து இப்போ சொல்ல போனால் இன்னும் இந்த செரிபுல்லமே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களால் பேலன்ஸ் நிற்க கூட முடியாது. அந்தளவுக்கு ஒரு இது. ஓகேங்களா. அவங்களால நிற்க கூட முடியாது. இப்போ செரிபுல்லம் இல்லைன்னா அவ்வளோதான், உங்களால் நிற்க கூட முடியாது. டான்ஸ் ஆடிட்டே இருந்துட்டாங்க தினமும். ஓகேங்களா. ஓகே, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரன்னிங், ரைடிங், ஸ்விம்மிங் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா செரிபுல்லமுக்கு சம்மந்தமானது. ஸோ செரிபுல்லம் என்னன்னாங்க நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாட முடியும். இல்லாட்டி ரொம்ப சோர்வாக ஒரே இடத்துல உட்கார வேண்டியதான் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்களா கடவுள் எப்படி ஒரு அதிசயமான ஒரு மனித மொழியை நம்ம கூப்பிட்டுருக்காங்க சொல்லி கடவுள் கண்டிப்பாக டேங்க் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்களா. ஓகே, செகண்ட் ஆட் பார்த்தீங்கன்னா மெஜுலா. ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஹார்ட் பீட், ப்ரீத்திங், டைஜஷன் இது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி விடுது. ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து ஏன் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ப்ரீத்திங், டைஜஷனுக்கு எல்லாமே தான் அந்த லங்ஸ் இருக்குல்ல, விண்பைப் இருக்குல்ல, ஸ்டொமக் இருக்குல்ல, அப்போ ஏன் இந்த மெஜுலா குடியூலான்னு எல்லாம் வந்துட்டுருக்குங்க அப்படின்னு நினைக்கலாங்க. ஓகே, இது வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது கண்ட்ரோலாக சூப்பர்வைசர். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் நீங்கள் எடுத்தீங்க, இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த ஸ்டொமக்கு அந்த பாடி பார்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸை ரிசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒரு சூப்பர்வைஸ் இல்லாமல், ஒரு ஆர்கனைசர் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? ஒர்க்கு தாறுமாறுமா நடக்கும். இப்போ ஸ்கூலில் பிரின்சிபல் இருந்துட்டானே ஆகணும். அதே மாதிரி தாங்க இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா வந்து அட்ஜஷன் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ண விடுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எண்டே ஆகணும். இதெல்லாம் ஸ்டொமக் இதெல்லாம் தான் இருக்கே, விண்பைட்லாம் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க தப்பு. கண்ட்ரோல் பண்ணக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் ஒன்று இருந்தானாங்க நம்ம பாடி சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகும். இல்லாட்டி ஓவராக டைஜஷன் நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், தாறுமாறுமாக நம்ம பாடி செயல்படும், ஸ்டொமக் நிறைய வலி காமிச்சிடும். ஸோ கண்டிப்பாக மெஜுலா தேவைப்படும். ஓகேங்களா. கனெக்ட் ஸ்பைனலு, போன்ஸ், சென்ட்ரல் கார்டெக்ஸ். ஓகே, செரிபியல் கார்டெக்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போன்ஸ் தான் என்னென்னு கேட்கலாம். போன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆர்கனாக நம்ம பார்க்க போகிறோம்.